ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தடையை நீக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக எம்பிக்கள் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சரை சந்திக்கவிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், அதிமுக எம்பிக்கள் எல்லாருமே டெல்லி வந்திருக்காங்க. அவங்க எப்போ மத்திய அமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு? பத்மபிரியா, தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த 2-3 ஆண்டுகளாகவே ஜல்லிக்கட்டானது சரிவர தமிழகம் முழுவதும் நடைபெறவில்லை. அதுவும் கடந்த 2 ஆண்டுகளாக இது முற்றிலும் தமிழர்களுக்கு ஒரு கனவாகவே இருந்து வருகின்றது. எனவே இந்த முறை பொங்கல் பண்டிகை நிச்சயமாக ஜல்லிக்கட்டுடன் தான் நடைபெற வேண்டும் என்று கூறி தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள், அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்புகள் என்று பல்வேறு தரப்பினரிடமிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்பொழுது தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் இல்லத்தில் தற்பொழுது அந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கின்றது. அதிமுக எம்பிக்கள் அனைவரும் தற்பொழுது அவரது இல்லத்தில் தற்பொழுது குழுமி இருக்கின்றார்கள். இந்த ஜல்லிக்கட்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது உள்ளிட்ட விவரங்களை தற்பொழுது அவர் தெரிவிப்பதற்காக அதிமுக எம்பிக்கள் அனைவரும் தற்பொழுது அவரது இல்லத்தில் தற்பொழுது முகாமிட்டிருக்கின்றார்கள். முன்னதாக இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியை இது தொடர்பாக அவர்கள் சந்திப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென்று அந்த சந்திப்பில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த சந்திப்பானது நடைபெறுமா என்பது ஒரு சந்தேகமான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பிரதமர் அலுவலகத்தை நாங்கள் 10 மணிக்கு அவரை சந்தித்து இந்த மெமரண்டம் காப்பி என்று சொல்லப்படக்கூடிய கோரிக்கை மனுவினை நாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வரை அதற்கான உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை தற்பொழுது சந்தித்து வருகின்றார்கள். இந்த சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைந்த பின்னர் என்ன மாதிரியான கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் நமக்கு உடனடியாக தெரிய வரும். பத்மபிரியா, நிரஞ்சன், ஏற்கனவே சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்வைக்க போறதா எதிர்பார்க்கப்பட்டது? நிரஞ்சன், அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போலதான் வசந்த், இந்த ஜல்லிக்கட்டு என்பது இந்த ஆண்டு நிச்சயமாக தமிழகத்தில் நடைபெற வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து மத்திய அரசு இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மெத்தன போக்கை கடைபிடித்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. தமிழக அரசின் சார்பாகவும் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமருக்கு இது தொடர்பாக கடிதத்தையும் எழுதியிருந்தார். ஆனாலும் கூட நேற்றைய தினம் நாம் பத்திரிகையாளரை சந்தித்த அனில் தவே அவர்கள் இந்த விவகாரம் முழுவதுமே தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று கூறியிருந்தார்கள். இன்றைய தினமும் அதே பதில்தான் மீண்டும் எதிரொலிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் இத்தனை எம்பிக்கள் சென்று சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்களின் அந்த கோரிக்கையானது அமைச்சரின் செவிகளுக்கு செவிமடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வசந்த்.